அதிகமான வார்த்தைகள் தாராளமாய் தன் வாயை விரிவாய் திறக்குகிறவனோ கலகமடைவான் என்று வேதம் சொல்லு. அதனால நாம தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் நாம் நிறுத்துவோம் பிரியமானவர்களே. எந்த இடத்திலே நாம் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் ஆண்டோட வார்த்தைகளை நாம் பேசணும். நம்மளோட வார்த்தையே நாம் பேசுவதல்ல, நம் வார்த்தையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையும் நாம் பேச வேண்டும். நான் ஒரு போன்ல நான் பேசுறேன் அப்படின்னா, ஒருத்தங்கிட்ட நான் பேசுறேன்னா அதுல என்னுடைய வார்த்தை எவ்வளவு இருக்கு, ஏசப்பாவுடைய வசனம் எவ்வளவு இருக்கு, அதுதான் நம்ம இன்னைக்கு நாமளே கொஞ்சம் நம்ம வந்து நிதானிக்கணும் பிரியமானவர்களே. இன்னைல இருந்து நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. நம்ம ஒருத்தங்கிட்ட போன்ல பேசுறோம், எந்த அளவுக்கு நம்மளோட வார்த்தை அதுல இருக்கு, எவ்வளவு குறைச்சி அவனோட வார்த்தை நம்ம பேசணும் அப்படின்னு உங்களை கெஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாம் எந்த வார்த்தையை நான் பேசினாலும் அதிலே என் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதா, இல்ல என்னுடைய வார்த்தை மட்டுமே இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் நிதானிக்க வேண்டும். அப்போ நீங்கள் நிதானித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு புத்திமான். ஹல்லேலூயா. நீங்கள் நிதானித்து பேசுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சரியான ஒரு புத்திமானாய் நடக்கிறீர்கள், தேவனுடைய வழியிலே சரியாய் நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள் பிரியமானவர்களே. சரிங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாகவே பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் அதிகமாய் பேசாமல் குறைந்து நாம் பேசுவோம். அந்த வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா, இதை நீங்க நிதானித்துக் கொள்ளுங்கள். இல்லை தேவையில்லாம நான் லைச்சு போய் தேவையில்லாத வார்த்தைகளை நான் அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன்னா, தேவையில்லாமல் நான் வந்து என்னுடைய நேரத்தை போனிலேயே நான் கழித்துக் கொண்டிருக்கிறேன்னா, பேசிக்கொண்டு அதிகமான வார்த்தைகளை பேசுகிறேன்னா, இல்ல கதைகள் அதிகமா பேசுறேன்னா, இதெல்லாம் நீங்க சற்று தியானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. தன்னுடைய என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவரே, தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்மளுடைய வாய்களை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் எப்பொழுது என்பதை நீங்கள் அதை நிதானித்து நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே நீங்கள் ஒரு புத்திமான்கள். ஹல்லேலூயா. சோ இந்த வார்த்தை கண்டிப்பா உங்களுக்கு பேலன்ஸ் செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்த வார்த்தைகளை அவர் பேசினார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயுமே நீங்க பாருங்க, அவர் அந்த இடத்துல போனாரு, அங்க வந்து மிராக்கிள் செஞ்சாரு, அந்த இடத்துல அற்புதங்கள் நடந்தது. நிறைய பேர் வந்து இவரோட வார்த்தையை கூர்ந்து கவனித்தார்கள். எதனால கூர்ந்து கவனிக்க முடிஞ்சது? அவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவராய், அதிகாரம் உடையவராய், அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போகிற ஒவ்வொரு இடங்களில் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை அதிகாரம் உடையவராய் அவர் போதித்தார். அந்த இடத்துல எல்லாம் உட்கார்ந்து அவர் அரட்டை அடித்துக் கொண்டோ இல்ல கதைகளை பேசிக்கொண்டோ அவர் நேரத்தை கழிக்கிறவராய் அவர் தேவனுடைய வார்த்தையை அவர் தைரியமாய் என்ன சொல்றது, தேவனுடைய வார்த்தையை அவர் அதிகாரமுடையவராய் அவர் அந்த இடத்துல போதிக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இவ்வளோ அந்த இடத்துல பாருங்க, இவர் வந்து இவ்வளவு கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுற, இவர் யோசேப்பின் புத்திரன் அல்லவா அப்படின்னு என்று பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. ஆனாலும் கிருபை நிறைந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறதை கண்டு எல்லாரும் பிரமிப்பாய் பார்த்தார்களாம். ஆண்டோட வார்த்தையை மலை பிரசங்கம், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மலை பிரசங்கத்துல எல்லாம் கிட்டத்தட்ட ஜனங்கள் வந்து பாருங்க 5, 6, 7 இந்த மத்தேயு 5, 6, 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலுமே அந்த மலை பிரசங்கத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் அந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் கிடையாது, மைக் கிடையாது. ஆனாலும் அவர் அவ்வளவு சவுண்டா அவர் வந்து அந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். 3 நாளுமே எங்க சாப்பாடு அதெல்லாம் எதுவும் இல்லாம ஜனங்கள் அவ்வளவு அமைதியாய் அமர்ந்து அவனோட வார்த்தையே கேட்கிறார். அப்போ அந்த இடத்துல கதை சொல்லி கொண்டு இருக்கிறாரா? இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் அழகாய் ஆண்டோட வார்த்தையை, அங்க தேவனோட வார்த்தையை அவர் பிரசங்கிக்கிறார். அப்ப 3 நாளுமே அந்த ஜனங்கள் ஆண்டோட வார்த்தையை கேட்கிற அளவுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் ஆண்டோட வார்த்தையை கேட்கிறார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? கிருபை நிறைந்த வார்த்தைகள், தேவனுடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை அவர் பேசினதுனால. ஹல்லேலூயா. அது போல இன்றைக்கு உங்ககிட்ட பேசினாலே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, உங்ககிட்ட பேசினா ஒரு சமாதானமா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்வார்களா? நீங்கள் ஒரு புத்திமான். ஹல்லேலூயா. இவங்ககிட்ட பேசினா, இவங்ககிட்ட கொஞ்ச நேரம் போன்ல பேசினா எனக்கு என் மனசெல்லாம் என் கவலை எல்லாம் போகுது. ஏன்னா அந்த அளவு அவங்க கிட்ட பேசினா ஆண்டோட வார்த்தையை சொல்லுவாங்க, என்னை தைரியப்படுத்துவாங்க, என்னை உற்சாகப்படுத்துவாங்க. ஒருவரை சகோதரி, நீங்கள் மற்றவருக்கு அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. பெருமாள் அது போலத்தான் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்பீர்களா பிரியமானவர்களே? இன்றைக்கு
உங்களிடத்திலே பேசுகிறவர்கள் யாரானாலும் அவர்களுக்கு நீங்கள் அவனோட வார்த்தை, உங்களோட வார்த்தையோடு கூட தேவனோட வார்த்தையும் அவர்களிடத்துல நீங்கள் சம்பாஷிக்கும் பொழுது, பேசும் பொழுது அவர்களுக்கு இவங்க கிட்ட பேசினா நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது என்று சொல்லக்கூட எத்தனை பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அதன்படி நீங்க பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வார்த்தையிலே பாவம் இருக்காது, தேவனுடைய கிருபை நிறைந்த வார்த்தைகள் இருக்கும். ஹல்லேலூயா. இது உண்மையான சத்திய வார்த்தைகள் பிரியமானவர்களே. இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்கள். நானும் இயேசு கிறிஸ்துவை போல கிருபை நிறைந்த வார்த்தைகளை நான் பேசுவேன். நான் என்னுடைய வார்த்தைகளை சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொன்னப்பல் நான் சொற்களை அதிகமான வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டு மதியனமான வார்த்தைகளை பேச மாட்டேன் என்று இன்றைக்கு நீங்க முடிவெடுங்கள் பிரியமானவர்களே. பேசினதையே சிலர் பேசிக்கொண்டு இருக்கிற காரியங்களை நான் பார்க்கிறோம். அப்படி இல்லை, நமக்கு நேரமும் காலமும் விரைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது, வெகு விரைவில் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு டே பை டே, ஒவ்வொரு நேரமும் கடந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? பேசிக்கொண்டதையே பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் புதியது. அதனால நாம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் நிறைந்த ஒரு வார்த்தைகளா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அவங்களோட ஆவியை கட்டுகிற, அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறதா இருக்க வேண்டும். அவர்களை என்ன சொல்றது, தேவனோட வார்த்தையினால் கை தூக்கி எடுக்கிற ஒரு வார்த்தைகளா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். இன்றைக்கு என் ஆண்டோட வார்த்தை சொல்கிறது இப்படியா. அதனால தன் உதடுகளை அடக்குகிறவனோ அவன் புத்திமான். இன்றைக்கு நான் ஒரு புத்திமானாய் இருக்க போகிறேன். ஆண்டோட வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. அதனால இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஓகே நான் புத்திமானா இருப்பேன், உங்க சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா ஆண்டோட வார்த்தையுமே நான் நடப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மறந்து திரும்பியும் அதே மாதிரி போய் கொண்டு இருக்கிறது, அதுவல்ல, அது தீர்மானம் அல்ல. தீர்மானம் என்றால் என்ன? கர்த்தருக்குள் நம்மை தீர்மானித்துக் கொள்ளும். இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையின்படி நான் நடப்பேன், நான் புத்தியீனமான காரியங்களை என் வாழ்விலே நான் செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், என் ஆண்டோட வார்த்தையை நான் பிறர் இடத்துல பேசுவேன். பிறர் என்ன சொல்ல, ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் பிறருக்கு நான் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருப்பேன் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் அந்த புத்திமான். ஹல்லேலூயா. சோ நீங்க கண்டிப்பா இந்த வார்த்தை உங்களுக்கு பேலன்ஸ் செய்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜீசஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த் யூடியூப் சேனல் இது நீங்க புதுசா பாக்குறவங்க என்று சொன்னால் நீங்கள் இந்த சேனல் உங்களுக்கு தேவன் இந்த சேனல் மூலமா கர்த்தர் பேசுகிறது நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. ஏனென்று சொன்னா இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். சரிங்களா? சோ நீங்க இந்த சேனலுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.